ஹே லவ்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம டே 2 தான் பார்க்க போகிறோம். எப்படி போச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி தான் கம்பெனிக்கு ஃபஸ்ட் டேவாக போனோம். வச்சு நல்ல ஒரு ஆக்டிவாக இருந்துச்சு. பிகாஸ் அது மண்டே, ஸ்கூல்ஸ் எல்லாமே ரீஓப்பனாக இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நம்மளும் இப்போ தானே ஒரு காலத்தில் போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் எங்களுக்கு பஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் டே கம்பெனிங்கிறதுனால ஒரு பதட்டத்தோடு போனோம், இப்படி இருக்க போகுதுன்ட்டு. தென் ஃபார்ம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஜாயின் பண்ண போயிட்டோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அப்படியே பதட்டத்தோடு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் ஒரு சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்னு ஜென்ரலாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி லேர்னிங் ப்ளஸ் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஏதோ நமக்கு தெரிஞ்சது அவளுக்கு வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. நம்ம பேசாமல் எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது இல்லையா? தப்போ கரெக்டோ நான் வந்து எதாக இருந்தாலுமே பேசுவேன், இன்ட்ராக்ட் பண்ணுவேன். நீங்களும் அப்படி இருப்பீங்களா எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். இது என்னோடய பாலிசி. தென் அதுக்கப்புறம் ரிட்டன் பஸ் ஏறிட்டு அதுவும் அப்படி தான் எங்களுக்கு வந்து பாதி வழியில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் அப்புறம் வெயிலில் போனோம். பட் இந்த தடவை கூட இருந்தது. ஸோ மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இது ரொம்ப ஹீட் ஏரியா இல்லையா? ஸோ எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் எனக்கு அடங்கவே இல்லை. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் பாதாம் பழம் அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் வீட்டில் வீடியோ கால் பண்ணி பேசினேன். எனக்கு வந்து இந்த ஹீட் வந்து கொஞ்சம் ஒத்துக்கல, அதனால பிம்பிள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. தென் அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். லஞ்ச் ஓகேவாக இருந்துச்சு. எனக்கு பீட்ரூட்டே பிடிக்காது, பட் ஆனால் பீட்ரூட் சாப்பிட்றேன் நிலமை. பட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு